வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அமைச்சருடன் தொழிற்சங்க பிரதிநிதிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. போக்குவரத்து தொழிலாளர் வேலை நிறுத்தம் வாபஸ். உடனடியாக வேலைக்கு திரும்புவதாக அறிவிப்பு. காஷ்மீரில் பாரதிய ஜனதாவுடன் மக்கள் ஜனநாயக கட்சி இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு. முதல்வர் யார் என்பதில் இழுபறி நீடிப்பு. கூடங்குளத்தில் வர்த்தக ரீதியிலான மின் உற்பத்தி துவக்கம். ஒரு நாளுக்கு 2.4 கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தி. விரிவான செய்திகள். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் பேருந்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் திரும்ப பெறப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டன. ஊதிய ஒப்பந்தம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திய இப்போராட்டத்தால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டனர். இயல்பு நிலை முடங்கியது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் புதனன்று காலை 12 தொழிற்சங்கங்களுடன் போக்குவரத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி, அரசு செயலர் பிரபாகர ராவ் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஊதிய ஒப்பந்தம் குறித்து பேச குழு அமைக்கப்படும். போராட்டக்காரர்கள் மீது நடவடிக்கை கிடையாது என்று அமைச்சர் உறுதியளித்ததால் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்தது. 11 தொழிற்சங்கங்கள் இணைந்து எடுத்த முடிவின் அடிப்படையில் நடைபெற்று வருகின்ற வேலை நிறுத்தத்திற்கு இன்று அமைச்சர் முன்னால் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டுள்ளது. பிரதான கோரிக்கையான தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை பேசுவதற்கு அமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளார். அடுத்தபடியாக இந்த வேலை நிறுத்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள், தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது, அவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கு அனைத்தையும் திரும்ப பெறுவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்ததின் பேரில் இன்று இந்த வேலை நிறுத்தம் கைவிடப்படுகிறது. பேச்சுவார்த்தைக்கு அரசாங்கம் இணங்கி வந்திருக்கிற சூழ்நிலையில் இந்த வேலை நிறுத்தத்தை விலக்கிக் கொள்வது என்று 11 சங்கங்கள் முடிவு செய்திருக்கின்றன. வேலை நிறுத்தத்தை திரும்ப பெறுவது என்ற இந்த முடிவு தொழிலாளிகளுடைய மகத்தான ஒற்றுமைக்கு கிடைத்திருக்கிற வெற்றியின் பின்னணியில் இந்த வேலை நிறுத்த முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் என்ற நிலையில் தேர்தல் மூலம் முதலிடம் பெற்ற திமுகவின் தோமுச மட்டுமின்றி அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்ற கௌரவ பிரச்சினையில் இந்த இழுபறி நீடித்தது. தற்போது அனைவரையும் அழைத்து பேச தோமுச ஒப்புக்கொண்டதால் பிரச்சினை முடிவுக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து பேருந்துகள் படிப்படியாக வழக்கம் போல் இயங்கின. காஷ்மீரில் பாரதிய ஜனதாவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க மக்கள் ஜனநாயக கட்சி முன்வந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் 25 இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ஜூகல் கிஷோர் சர்மா செவ்வாயன்று கவர்னர் NN வோராவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். காஷ்மீரில் பாரதிய ஜனதாவை விலக்கிவிட்டு வேறெந்த கூட்டணியும் ஆட்சி அமைத்தால் அது மக்களின் தீர்ப்புக்கு எதிராகத்தான் இருக்கும் என்றும் சர்மா கூறினார். 28 இடங்களில் வெற்றி பெற்ற மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முப்தி புதனன்று காலை கவர்னர் வோராவை சந்தித்து ஆட்சி அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மெஹபூபாவிடம் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்பீர்களா என்று கேட்கப்பட்டது. அதற்கு நேரடியாக பதிலளிக்காத மெஹபூபா, காஷ்மீரில் அமைதியை ஏற்படுத்தி மக்களின் நலனை காக்கக்கூடிய அரசு அமைய வேண்டும், அதற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் அணுகுமுறையே தேவை என்று பதிலளித்த மெஹபூபா, காஷ்மீர் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பொறுப்பு எனவும் கூறினார். गवर्नर साहब ने हमें बुलाया था एक इनफॉर्मल डिस्कशन के लिए, क्योंकि जम्मू कश्मीर में जो भी हाल इलेक्शन हुए हैं, elections have shown a very decisive but at the same time a very divided mandate. जहां कश्मीर में PDP को अक्सरियत मिली है, वहां जम्मू में PDP और ऐसे में जहां गवर्नर साहब से हमने अपनी बातें बताई कि अगर जैसे मैंने पहले दिन भी कहा था कि PDP's priority is not to gobble up a majority for the sake of government formation, कि हम जल्दबाजी में सरकार नहीं बनाना चाहते. PDP का जो अपना एजेंडा है पॉलिटिकल प्रोसेस को लेकर, जिसको वाजपेयी जी ने इनिशिएट किया था. மக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சி அமைக்க தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகியவை நிபந்தனையற்ற ஆதரவு அறிவித்திருந்த நிலையில் வாஜ்பாய் மோடிக்கு மெஹபூபா புகழாரம் சூட்டியிருப்பதன் மூலம் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கவே மக்கள் ஜனநாயக கட்சி விரும்புகிறது என்பது தெளிவாகி உள்ளது. மெஹபூபாவின் தந்தை முப்தி முகமது சயீத் தான் முதல்வர் என்பதில் மக்கள் ஜனநாயக கட்சி உறுதியாக உள்ளது. பாரதிய ஜனதாவும் முதல்வர் பதவிக்கு குறிவைத்திருப்பதால் இரு கட்சிகளிடையேயான பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியில் உள்ளது. ஜனவரி 19ஆம் தேதிக்குள் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்காவிட்டால் காஷ்மீரில் கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்படும் வாய்ப்பும் உள்ளது.
கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் வணிக ரீதியாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி துவங்கியது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதலாவது அணு உலகில் துவக்கத்தில் 400 மெகாவாட்டாக இருந்த மின் உற்பத்தி படிப்படியாக 1000 மெகாவாட்டை எட்டியது. டிசம்பர் 31ஆம் தேதி புதனன்று அதிகாலை முதல் வணிக ரீதியாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி துவங்கியுள்ளதாக அணுமின் நிலைய வளாக இயக்குநர் RS சுந்தர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கூடங்குளம் அணுமின் நிலையம் முதல் யூனிட்லேருந்து வணிக ரீதியான உற்பத்தி இன்னைக்கு ராத்திரி, அதாவது 31ஆம் தேதி ராத்திரி 12 மணி அளவில், மிட் நைட் 12 மணி அளவிலிருந்து தொடங்கி இருக்குது. இதற்கான உத்தரவு எங்களோட டைரக்டர் ஆபரேஷன்ஸ் திரு நாகேஸ்வரராவ் சார் அவங்க வழங்கினாங்க. அதை தொட்டி நாங்கள் கமர்ஷியல் ஆபரேஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதாவது யூனிட் 1 தொடர்ந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 1000 மெகாவாட்டில் இயங்கிட்டு இருக்குது. இந்த சில ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நேற்றிலிருந்து கமர்ஷியல் ஆபரேஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். முதலாவது அணு உலகில் உற்பத்தியாகும் மின்சாரத்தில் தமிழகத்திற்கு 562 மெகாவாட்டும், கர்நாடகாவுக்கு 221, கேரளாவுக்கு 133, ஆந்திராவிற்கு 50 மற்றும் புதுச்சேரிக்கு 34 மெகாவாட் மின்சாரம் வழங்கப்பட உள்ளதாகவும் அணுமின் நிலைய இயக்குநர் சுந்தர் தெரிவித்தார். வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு புதனன்று மோகினி அலங்காரத்தில் நம்பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த 22ஆம் தேதி துவங்கியது. அன்று முதல் தினமும் நம்பெருமாள் விதவிதமான அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பகல் 10 திருநாளின் நிறைவு நாளான புதன்கிழமை அன்று பெருமாள் மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளி சேவை சாதித்தருளினார். அதிகாலை சிறப்பு அலங்காரத்துடன் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அர்ஜுன மண்டபம் வந்த பெருமாளுக்கு மாலை வரை அரையர் சேவை மற்றும் பொதுஜன சேவை நடந்தது. இதைத் தொடர்ந்து இரவு அங்கிருந்து புறப்பட்டு திருக்கொட்டார பிரகாரம் வழியாக வலம் வந்து கருட மண்டபம் வந்தடைவார். பின்னர் ராப்பத்து மற்றும் சொர்க்கவாசல் திறப்பு நாளான வியாழனன்று அதிகாலை 3:45 ரத்தின அங்கி சேவையுடன் மூலஸ்தானத்திலிருந்து புறப்படும் நம்பெருமாள் காலை 5 மணிக்கு பரமபத வாசலை கடந்து செல்கிறார். சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீரங்கத்தில் லட்சக்கணக்கானோர் திரண்டுள்ளனர். விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஆயிரக்கணக்கான போலீசார் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் அருகே அரசு நர்ஸ் மீது ஆசிட் வீசிவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் இலுப்புலி கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் விஜயகுமாரி என்பவர் செவிலியராக பணியாற்றி வருகிறார். செவ்வாயன்று இரவு பணி முடிந்து அப்பகுதியைச் சேர்ந்த நாராயணன் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினார். மாணிக்கம்பாளையம் பேருந்து நிலையம் அருகே சென்றபோது பின்னால் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர்கள் விஜயகுமாரி மீது ஆசிடை வீசிவிட்டு தப்பினர். ஆசிட் வீச்சால் விஜயகுமாரி முகத்தின் வலதுபுறம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. நாராயணனின் முதுகிலும் ஆசிட் பட்டு காயமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற செவிலியர் விஜயகுமாரியை கலெக்டர் தட்சிணாமூர்த்தி மற்றும் போலீஸ் SP செந்தில்குமார் ஆகியோர் நேரில் பார்த்து ஆறுதல் கூறினர். கோட்டஸ் இருக்கிற ஆஸ்பத்திரியில் ஒன்று உள்ளான்னு கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டி வர வழியில் மாணிக்கமலத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வரப்ப 2 பேர் ஆசிட் மேலே ஊற்றிட்டு போயிட்டானுங்க. ஆசிட்டும் தெரியாதுங்க, டப்பாவில் கிரீஸ் டப்பா மாதிரி இருக்குது, அதில் வந்து ஊற்றிட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆசிட் ஊற்றிருக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓவர்டேக் பண்ணும்போது என்னாலையும் பார்க்க முடியலைங்க. இல்லை பார்த்துருந்து நம்பர்னா எழுதியிருக்கலாம். விஜயகுமாரியை மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனை நிர்வாகம் சேலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த வேலக்கவுண்டம்பட்டி போலீசார் தப்பி ஓடியவர்களை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மகளிர் காவல் நிலையம் முன்பு பெட்ரோல் குண்டு வெடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை காந்தி நகரில் டியூஷனுக்கு சென்று விட்டு சாரோனில் உள்ள தமது வீட்டிற்கு சைக்கிளில் திரும்பிய 10ஆம் வகுப்பு மாணவியை மர்ம நபர்கள் கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்தனர். இந்த சம்பவம் குறித்து அறிந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் பலாத்காரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை நகரைச் சேர்ந்த வினோத் மற்றும் அஸ்வின் ஆகிய இருவரையும் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இருவரையும் போலீசார் கைது செய்த நிலையில் அவர்கள் பயன்படுத்திய ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து வினோத் மற்றும் அஸ்வினை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக காவல் நிலையத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தபோது பறிமுதல் செய்யப்பட்ட ஆட்டோவிலிருந்து திடீரென்ற பெட்ரோல் குண்டு வெடித்தது. இந்த சம்பவத்தில் போலீசார் மற்றும் குற்றவாளிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தீப்பற்றி எரிந்த ஆட்டோ தண்ணீர் ஊற்றி அணைக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக தமிழகம் மற்றும் புதுவையில் பெய்த மழை புதனன்று குறைய துவங்கியது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி நகர்ந்து புதன்காலை நிலவரப்படி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளதாகவும் இதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் கூறினார். நேற்று வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவிலே மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகத்தை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 9 சென்டிமீட்டர் வெண்பக்கோட்டையில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக கழுகுமலையில் 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக வெண்பக்கோட்டையில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக கூறிய ரமணன், கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு இயல்பு மழை பெய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் 2014இல் 3,88,000 பாஸ்போர்ட்டுகள் விநியோகித்து சாதனை புரிந்துள்ளது. சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி செந்தில் பாண்டியன் புதனன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சகம் நிர்ணயித்திருந்த எண்ணிக்கையை காட்டிலும் அதிகபட்சமான பாஸ்போர்ட்டுகளை சென்னை மண்டலம் விநியோகித்துள்ளதாக தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை 3,88,000 பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய செந்தில் பாண்டியன், போலீசாரின் ஒத்துழைப்பும் இதற்கு காரணம் என்றார். இந்த வருஷம் அதாவது 2014 வெளியுறவுத்துறை அமைச்சகம் எங்களுக்கு டார்கெட் செட் பண்ணது 3,83,000 பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பெருமையோட சக்சஸ்ஃபுல்லா நாங்க கம்ப்ளீட் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணி 3,83,000க்கு மேல, அதாவது 3,88,000 பாஸ்போர்ட் இன்னைக்கோட நாங்க இஷ்யூ பண்ணிருக்கோம். சோ இது மூலமா மினிஸ்ட்ரி செட் பண்ண டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். இதுக்கு மூல காரணங்கள் பாத்தீங்கன்னா மெயின்லி போலீஸ் வெரிஃபிகேஷன் டைம் அது கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆயிடுச்சு. தொடர்ந்து பாஸ்போர்ட் மேளாக்கள் நடத்தி பொதுமக்களின் குறைபாடுகள் களையப்படும் என்றும் செந்தில் பாண்டியன் தெரிவித்தார். டெல்லியில் குளிரை சமாளிக்க உயிரியல் பூங்கா விலங்குகளுக்கு ஹீட்டர் உள்ளிட்ட சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நாளுக்கு நாள் பனிப்பொழிவு அதிகரித்து வருவதால் கடும் குளிர்காற்று வீசி வருகிறது. இதை கருத்தில் கொண்ட டெல்லி உயிரியல் பூங்கா நிர்வாகத்தினர் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். சிங்கம், புலி, சிறுத்தை உள்ளிட்ட விலங்குகளின் கூண்டுகளை சுற்றிலும் தார்பாய் போட்டு மூடியுள்ளதோடு தரையில் மரப்பலகை வைத்துள்ளனர். சுற்றியுள்ள இடங்கள் கதகதப்பாக இருக்கும் வகையில் ஹீட்டர் சாதனம், அதிக வோல்டேஜ் கொண்ட பெரிய பல்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. குரங்கு போன்ற உயிரினங்களுக்கு போர்வை, உமி கொண்டு தயாரிக்கப்பட்ட விசேஷ படுக்கைகள் அளிக்கப்பட்டுள்ளன. जानवरों को तो हर साल ही सर्दियों का अरेंजमेंट अलग होता है, गर्मियों का अलग होता है, हर जानवर का अलग अलग अरेंजमेंट है, वो हमारे यहाँ रूटीन में चलता रहता है. लेकिन 2-3 रोज से बहुत सर्दी ज्यादा पड़ गई है, तो इससे पहले ही हमने इंतजाम किए हैं. लायन टाइगर को नीचे वुडन प्लेटफॉर्म प्रोवाइड किया गया है, हीटर प्रोवाइड किए गए, विंडो से हवा पास न हो वहां पर पर्दे लगा दिए गए. குளிர்காலத்துக்கேற்றவாறு உணவு பழக்க வழக்கங்களும் மாற்றப்பட்டுள்ளதாக உயிரியல் பூங்கா காப்பாளர் தெரிவித்தார். खाने में भी चेंजिंग आते हैं. जिसमें लायन टाइगर है समर में हम 10 किलो देते हैं, तो अब हम 12 किलो मीट दे रहे हैं उनको. इसके अलावा जो जितने भी हर्बीवोरस जानवर हैं उनको हम 50 ग्राम ईच कच्चा आंवला प्रोवाइड कर रहे हैं, जिससे क्या विटामिन सी की पूर्ति करते हैं. इसके अलावा और जो जानवर हैं उनको मेडिकल फर्स्ट एड में आपका विटामिन दिए जाते हैं, मल्टीविटामिन भी दिए जाते हैं. हर तरह का अरेंजमेंट आपका. और रेप्टाइल हाउस इस समय नजर नहीं आएंगे पब्लिक को, लेकिन हम खोल रखा है क्योंकि हाइबरनेशन में चले जाते हैं. उनके लिए अलग अरेंजमेंट किया हुआ है. उनके रूम को टेम्परेचर को मेंटेन किया गया है. 18 से 22 सेंटीग्रेड के अंदर रखना पड़ता है. பகுத்தறிவுள்ள மனிதர்கள் குளிரிலிருந்து கதகதப்பான சூழலுக்கு மாறிக்கொள்வர். வாயில்லா விலங்குகள் என்ன செய்யும் என்று யாரும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 96 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,424 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,553 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் 30 காசுகள் உயர்ந்து 39 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,145 ரூபாயாக இருந்தது. சின்னஞ்சிறு சகோதரியின் உயிரை காக்க ஆளுயர நாயுடன் 10 வயது சிறுவன் சண்டையிட்ட வீடியோ காட்சி மெய்சிலிர்க்க வைத்துள்ளது.
குஜராத் மாநிலம் ஆமதாபாத்தில் அனாஹதா என்ற அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இங்குள்ள தோட்டத்தில் அதே குடியிருப்பில் வசிக்கும் காஷிஷ் தனானி என்ற 10 வயது சிறுவன் தனது 1 வயது சகோதரி காஞ்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கு படுத்திருந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் திடீரென்று சிறுமி காஞ்சியை ஆக்ரோஷத்துடன் கடிக்க முயன்றது. அதை பார்த்த சிறுவன் காஷிஷ் பாய்ந்து சென்று நாயின் ஆக்ரோஷ பிடியில் இருந்த தங்கையை தூக்கிக் கொண்டான். ஆனால் நாய் விடுவதாக இல்லை. குழந்தையை கடிக்க மீண்டும் மீண்டும் பாய்ந்தது. சிறுவன் காஷிஷ் துணிச்சலுடன் போராடினான். குழந்தைகளின் அபய குரலையும் அவர்களது பாட்டியின் கூக்குரலையும் கேட்டு குடியிருப்பில் வசிக்கும் இன்னும் சிலர் ஓடிவந்து நாயை விரட்டி அடித்தனர். இந்த காட்சிகள் குடியிருப்பின் முன்புறம் இருந்த CCTV கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. मैं सीढ़ी पे बैठे था गाड़ी के सीजन में और मेरी बड़ी रस्सियों से खेल रही थी, वो पतंग चढ़ाने की रस्सियों की, तो उसको बचाने जा रहा था और तब तक मुझे ऐसे छोड़ के थोड़ी भागी, तो बच्चे ऐसे उस कुत्ते ने हमला किया मेरी बहन के ऊपर, गिरा दिया। फिर उसको लिया, फिर मेरे को चाय करके उसको ले रहा था, फिर मैं बाहर गया, फिर बाहर उसने मुझे गिराया गाड़ी की तरफ और उसकी डायपर लुंगी सब कुछ खींच लिया। फिर उसे बदन जाना था, वापिस डायपर लुंगी मुझे वापिस खींचना चालू कर दिया। फिर पार्किंग से मुझे खींच के चला गया और फिर थोड़ी देर मुझे अंदर गायन की तरफ खींच के लाया। फिर गायन के बीचों बीच मैं गिर गया, फिर थोड़ा आगे लगे, फिर हाथ से पूरा छूट गए। हाँ, मैं फील करूंगा मेरी बहन को पूछूंगा मैंने क्या किया, उसके लिए क्या क्या किया था, जब वो बंद हुई थी मैं उसका कितना ख्याल रखता था। தங்கையை நாயிடம் மீட்க போராடிய சிறுவனை குடியிருப்பு வாசிகள் பாராட்டினர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.